என்னுடைய பெயர் ஹரிஸ் கல்யாண். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஜூன் 29, 1990 அன்று பிறந்தேன். சின்ன வயசிலிருந்தே எனக்கு இசை மீது ஆர்வம் அதிகம். நான் இந்துஸ்தானி இசையை கற்றுக்கொண்டேன். மேலும் கீபோர்டு வாசிக்கவும் தெரியும். நான் சொந்தமாகவே சில பாடல்களுக்கு இசையமைத்து பாடல் வரிகள் எழுதி வைத்திருக்கிறேன். சினிமா மீதான ஆர்வம் காரணமாக என்னுடைய பொறியியல் படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு என் கனவை தொடர முடிவு செய்தேன். என் அப்பா 5 ஸ்டார் கல்யாண் அவர்கள் திரைப்பட விநியோகஸ்தராகவும் இசை லேபிள் உரிமையாளராகவும் இருந்ததால் எனக்கு சினிமா உலகம் அறிமுகமானது. எனது முதல் திரைப்படம் 2010ஆம் ஆண்டு வெளியான சிந்து சமவெளி. அந்த படம் எனக்கு எதிர்பார்த்த வரவேற்பை கொடுக்கவில்லை. முதல் படமே சர்ச்சைக்குள்ளானது. தொடர்ந்து அறுதி அறுது, சட்டப்படி குற்றம், சந்த மாமா, பொறியாளன் போன்ற படங்களில் நடித்தேன். இந்த படங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை என்றாலும் நான் என் முயற்சியை கைவிடவில்லை. சினிமாவில் நீடிக்க நிறைய திறமைகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் குதிரை ஓட்டுவது, சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ், சண்டை காட்சிகள் போன்றவற்றுக்கான பயிற்சிகளும் எடுத்துக்கொண்டேன். 2017ஆம் ஆண்டு எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக நுழைந்தேன். அந்த நிகழ்ச்சி மூலம் நான் யார், என் குணம் என்ன என்பதை ரசிகர்களுக்கு வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் 2வது ரன்னராக வந்தேன். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என் சினிமா வாழ்க்கைக்கு ஒரு புதிய பிரகாசத்தை கொடுத்தது. பிக் பாஸ்க்கு பிறகு எனது கதை தேர்வில் அதிக ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தேன். பியார் பிரேமா காதல் திரைப்படம் இலசுகளின் மத்தியில் மாபெரும் வெற்றி பெற்றது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையும் எனது நடிப்பும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. இஸ்பேல் ராஜாவும் இதயராணியும் தனுசு ராசி நேயர்களே, தாராள பிரபு போன்ற இளைஞர்களை கவரும் படியில் நடத்தேன். இந்த காலகட்டத்தில் நான் பல இளம் பெண்களின் ஃபேவரட் நடிகராக மாறினேன் என்று சொல்லலாம். 2023 வெளியான பார்க்கிங் என் சினிமா கேரியரில் ஒரு முக்கியமாக படமாக அமைந்தது. அண்மையில் வெளியான என்னுடைய டீசல் திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நடிப்பு மற்றும் பாடுவது மட்டுமின்றி நான் ஒரு பின்னணி பாடகராகவும் பாடல் ஆசிரியராகவும் கூட பணியாற்றி இருக்கிறேன். அன்புக்குரிய ரசிகர்களே, என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டுமானால் 2022ஆம் ஆண்டு என்னுடைய நீண்ட நாள் தோழியான நர்மதா உதயகுமார் அவர்களை திருமணம் செய்து கொண்டேன். இது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இப்போது நான் பல புதிய திரைப்படங்களில் கவனம் செலுத்தி உங்களுடைய ஆதரவுடனும் ஆசீர்வாதத்துடனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.